சாய் ஓம் சாய் ஓம் சாய் ஓம் சாய் ஓம் சாய் ஓம் சாய் ஓம் சாய் ஓம். ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பாவுடைய புனிதமான தோரகமாயுடைய நினைவுகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். சாய்ராம், நம் அனைவருக்குமே தெரியும், நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பா சுமார் 60 ஆண்டுகள் ஷிரடியில் வாழ்ந்தார். இந்த 60 ஆண்டுகள் பாபா தோரகமாய் எனப்படும் ஒரு பாலடைஞ்ச மசூதியில் பாபா வாழ்ந்தார் சொல்லிட்டு நம்ம பாபாவுடைய புனித நூலான ஸ்ரீ சாய் சச்சரிதத்தில் நம்ம அனுதினமும் படிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ இந்த வீடியோல நீங்க பாக்குற படங்கள்லாம் பாருங்க, பாபாவுடைய தோரகமாயுடைய படங்கள் தான். சாய்ராம், அந்த காலகட்டத்துல நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பா சாந்த் பாட்டேல் கல்யாண கோஷுடன் பாபா 2வது விஜயம் ஷிரடிக்கு வரும்பொழுது தொடர்ந்து 60 ஆண்டுகள் பாபா ஷிரடியில தங்கிடுவாரு. மீண்டும் தூப்கேடாக்கு பாபா போக மாட்டாரு. பாபா வாழ்ந்த அந்த பழைய தோரகமாயுடைய புகைப்படங்கள் தான் இப்ப நம்ம சாய் பக்தர்களுக்கு இந்த வீடியோ பதிவுல காட்டிட்டு இருக்கோம். இந்த தோரகமாயில பாபா அமர்ந்துதான் இதுக்கு தோரகமாய் என்றும் பெயர் அடிச்சாரு. அதே போல மசூதி என்றும் மறுபெயரும் இந்த தோரகமாய்க்கு உண்டு. சாய்ராம், இங்கு இந்த தோரகமாய்க்கு நாடி வர பக்தர்களை பாபா எப்பொழுதும் அவருடைய கவனமான பார்வையில அந்த பக்தருடைய நலன்ல பாபா ரொம்ப பெரிதும் கவனிப்போட இருந்தார். சாய்ராம், பாபாவை நம்பி இந்த தோரகமாய்க்கு வர பக்தர்களுக்கு பாபாவுடைய இந்த தோரகமாய் ஒரு சரணாலயம், பக்தர்களை எப்பொழுதும் காக்கும் இந்த தோரகமாய். இந்த தோரகமாயில பாபாவுடைய அந்த நினைவுகளை நம்ம பார்க்கும் பொழுது அந்த காலகட்டத்துல எப்படி இந்த மசூதியில அந்த காலகட்டத்துல பாபா வாழ்ந்திருப்பாருன்னு நம்ம மனக்கண் முன்னாடி ஒரு நிமிஷம் கொண்டு வந்தா சாய்ராம், நம்ம கண்ணீர் பெருக்கெடுக்குது. சாய்ராம், இப்போ இந்த புகைப்படத்துல பாக்குறது எல்லாமே பாபாவுடைய அந்த காலகட்டத்துல பாபா வாழ்ந்த புனிதமான தோரகமாய். இந்த தோரகமாய் எப்படி இருக்கு சாய்ராம்? சரியான வசதிகள்லாம் அந்த காலகட்டத்துல இல்லை. ஆனால் இருந்தாலும் தன்னுடைய பக்தர்களுக்காக பாபா மசூதியில வாழ்ந்தாரு. அந்த மசூதிக்கு தோரகமாயி அப்படின்னு பாபா பேர் வச்சாரு. இந்த மசூதியை நாடும் ஒவ்வொரு பக்தர்களுக்குமே பாபா சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த மசூதியில் ஆட்சி செய்யும் அம்பிகை ரொம்ப கருணை உள்ள ஒரு தாய். அந்த தாயினுடைய மடியில ஒரு முறை அந்த பக்தன் அடைக்கலம் பெறும் பொழுது அவனுடைய எல்லாவித தீய கட்டுகள் எல்லாமே விலகும். அவனுடைய வாழ்க்கையில நல்ல நிலைக்கு அந்த பக்தன் முன்னேறத நம்ம கண் கூட உணரலான்னு சொல்லிட்டு பாபா அந்த காலகட்டத்திலே சொல்லியிருக்காரு. சாய்ராம், அதே போல இந்த மசூதியில பாபா 60 ஆண்டுகள் வாழ்ந்திருக்காரு. இந்த 60 ஆண்டுகளை எண்ணற்ற பக்தர்களை பாபா பார்க்க வந்திருக்காங்க. பாபாவுடைய அற்புதங்கள் கேள்விப்பட்டு நம்ம தாஸ்கன் மகாராஜா பாபாவுடைய எண்ணற்ற அற்புத நிலைகள் அவருடைய இனிக்கும் அந்த பாடல்கள் மூலம் ராஜஸ்தானி, தெற்கு மாகாணம் எல்லா இடத்துலயும் பரவ செஞ்சாரு. அதே போல பாத்தீங்கன்னா திரு நானா சாஹிப் டேங்லேவும் பாபாவுடைய எண்ணற்ற அற்புத நிலைகளை எண்ணற்ற பக்தர்களுக்கு எடுத்து சொன்னாரு. இதன் காரணமாக பாத்தீங்கன்னா இப்போ பார்க்கிற இந்த தோரகமாய்க்கு எண்ணற்ற பக்தர்கள் வந்திருப்பாங்க. பாபாவுடைய புகழ் ஷிரடி தாண்டி அகமது நகர் வரையும் எட்டுச்சு. இந்த காலகட்டத்துல பாபாவை பார்க்க வந்த பக்தர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்படி பாபாண்ட பாபா எனக்கு இந்த கஷ்டத்துல நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், இந்த நோயால நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாபாண்ட அவருடைய பாதார விந்தத்தை தொடும் பொழுது பாபா இந்த மசூதியில அமர்ந்து தன்னுடைய பக்தர்களுக்கு எல்லாவித கேடுகளையும் பாபா எடுத்தாரு. இந்த மசூதியில பாபா தூய சஞ்சீவி துணியை ஏற்றினார். அதுல இருந்து வர சாம்பலை தன்னுடைய பக்தர்களுக்கு கொடுத்து அந்த நோய்கள் எல்லாமே பாபா நீக்கினார். அப்படிப்பட்ட சத்குரு வாழ்ந்த புனிதமான இந்த வீடு, இந்த மசூதி தான் சாய்ராம் ஒவ்வொரு சாய் பக்தர்களுக்குமே இன்று வரைக்கும் ஒரு அடைக்கலம், ஒரு சரணாலயம் கூட சொல்லலாம். சாய்ராம், நம்ம பாபாவுடைய இந்த பழைய மசூதியை பார்க்கும் பொழுது நம்ம மனசுக்கு ரொம்ப ஒரு கவலைகளும் ஏற்படுத்துது. சாய்ராம், ஏன் கவலைகள் சொல்றேன்னா, இப்ப இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல கொஞ்ச நேரம் நமக்கு கரண்ட் இல்லைன்னா நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம். நம்ம சத்குரு இந்த பாலடைஞ்ச மசூதியில அமர்ந்து அவரு பூமிக்கு அந்த குறிக்கோளை நிறைவேற்றி கொடுத்திருக்காரு. அப்படி நிறைவேற்றி கொடுத்து இன்னைக்கு உலகெங்கும் வாழ பக்தர்களை அந்த சின்ன ஒரு கிராமம், பாபா வாழ்ந்தது சின்ன ஒரு கிராமம், ஷிரடி எனப்படும் சின்ன ஒரு கிராமம், அந்த கிராமத்தை பெரிதாக்கி அவருடைய இந்த புகழை உலகம் முழுக்கம் உள்ள பக்தர்கள் அந்த பாபாவுடைய தோரகமாய்க்கு இன்னைக்கு அடைக்கலம் புகுறாங்கன்னா அவருடைய சக்திகள், அவருடைய நீலைகள் நம்ம நினைவு கூறுவோம். சாய்ராம், பாபா இன்றும் நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்றோம்னா
இந்த மசூதி மாயி வந்து அதுக்கு ஒரே அடைக்கலம் சைரம். சைரம், ஒரு தாய் எப்படி தன் குழந்தை மீது அன்புடனும் பாசத்துடனும் இருக்காங்களோ அதே போலதான் இந்த தோரகமாயில வாழும் மசூதியோடைய அம்பிகை வந்து இங்கு வர பக்தர்களுடைய வாழ்க்கையில அடைக்கலமா இருக்காங்க சைரம். பாபாவுடைய அற்புதங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். பாபா இந்த தோரகமாய்க்கு மசூதி நம்ம சொல்றோம். பாபா 2 விதமா சொல்றாரு. மஜித், அந்த மஜித்துக்கு இன்னொரு பேரும் பாபா பிரிக்கிறார். அது என்னன்னா மா பிளஸ் ஷி பிளஸ் தா. மறுபடியும் சொல்ற சைரம், மா பிளஸ் ஷி பிளஸ் தா. அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம கேட்கலாம். அதாவது சிவபெருமானின் பாதத்தில் அடைக்கலமாகுதல் என்றும் பொருள் உண்டு சைரம். அதே போல ஷீரடியில பரபிரம்ம அடைக்கலம் தந்து இன்று வரையும் அங்கு வந்து எண்ணற்ற சாய் பக்தர்கள் வராங்கன்னா பாபாவுடைய இந்த மஜித் ஒரு முக்கிய காரணம் சைரம். அதே போல பாபா இந்த மஜித்துக்கு வந்து தோரகா அப்படின்னு பாபா பேர் வச்சாரு. தோரகமாயி நம்ம எல்லாமே சொல்றோம். இதுக்கும் ஒரு விளக்கம் இருக்கு. பாபாவுடைய விளக்கம் நம்ம பார்ப்போம். துவரா பிளஸ் கா சைரம். மீண்டும் ஒரு முறை உச்சரிக்கிற துவரா பிளஸ் கா அப்படின்னு பாபா இந்த தோரகமாயை பிரிச்சு சொல்றாரு. இதனுடைய அர்த்தம் என்ன? துவர் அப்படின்னா கதவு, கா அப்படின்னு அர்த்தம் பிரம்மன் சைரம். பிரம்மனை அடைய கதுவுடைய நுழைவாயில் தான் இந்த புனிதமான தோரகா. இந்த புனிதமான தோரகாக்குள்ள போற ஒவ்வொரு பக்தருடைய வாழ்க்கையில கண்டிப்பா விடுதலை உண்டு. அவங்க கருமாக்கள் எல்லாம் பாபா முற்றில நீக்குவார் சைரம். சைரம் சர்வ சக்தி படைத்தது சைரம் பாபாவுடைய இந்த தோரக மாயி மசூதி. இந்த மசூதி பாபாவுடைய பக்தர்களுக்கு ஒரு பெரிய அடைக்கலம் சைரம். சைரம் அதே போல இப்போ பாபாவுடைய இந்த அழகான தோரகமாயுடைய விளக்கமும் இந்த மசூதியோட விளக்கமும் நம்ம இந்த வீடியோ பதிவுல பார்த்தோம். இந்த பதிவு ரொம்ப ஒரு அற்புதமான பதிவு. பாபாவுடைய அந்த பழைய நினைவுகள் எல்லாம் நம் மனக்கண் முன்னாடி கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஏன்னா பாபா 60 ஆண்டுகள் அந்த தோரகமாய் எனப்படும் மசூதியில வாழும் பொழுது ரொம்ப ஒரு பாலடைஞ்ச மசூதியில தான் பாபா தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு. அப்படிப்பட்ட மகா சத்குரு இந்த உலகத்துக்கே அடைக்கலமா இருக்காரு. அவருடைய நாமங்களை நம்ம அனுதினமும் நம்ம மனதார சொல்லுவோம். அவருடைய இனிக்கும் நிலைகளை எண்ணற்ற பக்தர்களுக்கு தெரியப்படுத்துவோம். சைரம் எப்பொழுதுமே ஷிரடியில் வாழும் பரமாத்மா சாய்நாதரின் திருவடியை மனதார நம்பியிருப்போம். நம்மளுடைய எல்லா கர்மநிலை கட்டுக்களும் சீக்கிரம் நம்மளை விட்டு அகலம் சொல்லிட்டு பாபாண்ட இந்த நேரம் பிரார்த்திப்போம். ஓம் சைரம், ஜெய் சைரம். எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர். ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். அல்லாஹ் மாலிக்.